இந்த ஓநாய் அது வேட்டையாடின விலங்க சாப்பிட்டுருக்கு. அப்ப பல காக்காக்கள் வந்து தொல்லை பண்ணவே அதை துரத்தி விட்டுடுது. ஆனா பின்னாடி ஒரு சின்ன காக்கா ரொம்ப நேரமா பார்த்துட்டு அந்த ஓநாய் போன கத்துது. இந்த குட்டி காக்கா அந்த கறியை போய் சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அந்த ஓநாய் பின்னாடியே அது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஓநாய் எதுலாம் வேட்டையாடுதோ அதுக்கு தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டு அது பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஓநாய் ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப இது போற இடத்துல மண் சரிவு வந்து ஒரு மரம் அது மேலேயே விழுந்துருது. அதால அசையவே முடியல. அது எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனா அதால வெளியே வர முடியல. அப்படியே அது கண் மூடி மயங்கிடுது. திருப்பியும் கண் திறக்கும்போது அந்த குட்டி காக்கா எதிரில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து அந்த காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுது. அந்த ஓநாய் அங்க இருக்க தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அங்கேயே படுத்துருது. அந்த குட்டி காக்கா திருப்பி வந்திருக்கு. பார்த்தா இந்த வாட்டி புளி எடுத்துட்டு வந்திருக்கு. ஆனா அந்த ஓநாய்க்கு பிடிக்கல. திருப்பி அந்த காக்கா போயிட்டு பழங்களும் சின்ன சின்ன கறிகளும் எடுத்துட்டு வந்து அதுக்காக போடுது. அதுக்கு அந்த காக்கா நல்ல காக்கான்ற மாதிரி காட்டவே இந்த ஓநாயும் சாப்பிட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிக்குது. அந்த காக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தையே உடைக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி ரெகுலரா பழம் எடுத்துட்டு வந்து உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த காக்காவும் ஓநாயும் ஒண்ணா எடுத்துங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மொத்த மரத்தையே அந்த காக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி உடைச்சிருது. அந்த ஓநாயும் வெளியே வந்துருது. அடுத்தது கொஞ்சம் காலங்கள் போகுது. 2 பேரும் வளர ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணாவே. அதோட 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டு சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்களோட இந்த கதை